அபிநயா நேற்று மாலை இறந்த நாகாலாந்துடைய ஆளுநர் இலா கணேசனின் உடல் தி நகரில் உள்ள கண்ணதாசன் திடலில் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டிருந்தது. இங்கு பொதுமக்களும் அரசியல் பிரபல தலைவர்களும் வந்து அஞ்சலி செலுத்தி வந்தார்கள். இன்று காலை முதல் இந்த அஞ்சலிக்காக வைக்கப்பட்டிருந்த உடல் சரியாக 3 மணி அளவில் வந்து குடும்பத்தினரிடம் ஒப்படைக்கப்பட்டது. அதற்கு பிறகு அந்த சாங்கியம் என்று சொல்லக்கூடிய அந்த இறுதி சடங்குகள் வந்து இந்த கண்ணதாசன் திடலில் வந்து நடைபெற்றது. அதற்கு பிறகு அவருடைய உடல் இறுதி ஊர்வல வாகனத்தில் ஏற்றப்பட்டது. தற்போது அந்த வாகன இறுதி ஊர்வலம் வந்து தொடங்கியிருக்கு. அதாவது அவருடைய உடல் வந்து இறுதி ஊர்வலமாக எடுத்து செல்லப்பட்டு பெசன்ட் நகரில் வந்து தகனம் செய்யப்படுகிறது. அங்கு அரசு மரியாதையுடன் அவருடைய உடலானது தகனம் செய்யப்பட இருக்கிறது. இதன் நிலையில்தான் தற்போது சரியாக 3:45 மணி அளவில், அது 3:45 மணி அளவில் அவருடைய உடலானது கண்ணதாசன் திடலில் இருந்து பெசன்ட் நகருக்கு எடுத்து செல்லப்படுகிறது. அங்கு அரசு மரியாதைக்கான அனைத்து ஏற்பாடுகளும் வந்து செய்யப்பட்டிருக்கிறது மற்றும் அரசியல் தலைவர்கள் அங்கு பங்கேற்கும் வகையிலும் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. சரியாக பார்த்தீர்கள் என்றால் 45 நிமிடங்கள் வந்து இந்த ஊர்வலம் வந்து இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. 5 மணி அளவில் வந்து அவருடைய உடல் தகனம் செய்யப்படும் என்று வந்து கூறப்பட்டிருந்தது. அதன் அடிப்படையில் தான் தற்போது அஞ்சலிக்காக வைக்கப்பட்டிருந்த இலா கணேசனுடைய உடல் பெசன்ட் நகர் மின் மயானத்திற்கு எடுத்து செல்லப்படுகிறது. அபிநயா, விவரங்களுக்கு நன்றி செந்தில் ராஜா.